அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் பெயர் போன தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தை 1க்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோங்க. வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவை பார்க்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். என்னங்க தனுசு ராசிக்கார நேயர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நலமாதாங்க இருப்பீங்க. துன்பம் பாதி இன்பம் பாதி கலந்துதான் வாழ்க்கைங்கிறத உணர்ந்து வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கிறீங்களா நீங்க. இதனால உங்களுக்கு கஷ்டங்கிறது எந்த ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அப்படி கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் முருகர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதனால உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதுவும் தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்கார நேயர்கள்னு எடுத்துக்கிட்டா தைரியத்திற்கும் சேமிப்புக்கும் பேர் போனவங்க. பணத்தை சேமிக்கிறதுல தேன் பூச்சி மாதிரி, பணத்தை செலவு செய்யறதுல ஒட்டகம் மாதிரி இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்கன்னு எடுத்துட்டா பொதுவாகவே ஒரு கொள்கைய பிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்க கொள்கைய யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க விட்டே தர மாட்டீங்க. உங்க கொள்கையில நீங்க வெற்றி பெற நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு எல்லைக்கு வேணாலும் போவீங்க. அதனால நீங்க சுயநலவாதின்னு சொன்னா சொல்ல முடியாதுங்க, முட்டாள் தாங்க சொல்ல முடியும். நீங்க ஒரு கொள்கைய பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அத அழிக்கிறதுக்கு மத்தவங்க பலவிதமான வழிகள்ல போராடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க எல்லாரும் இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு நம்பி மத்தவங்க சொல்றத கேட்டு உங்க கொள்கையில நீங்க வெற்றி பெற முடியாம போயிருந்திருக்கும். இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த 2024ல நீங்க படாத கஷ்டம் இல்லைங்க. நீங்க என்னென்னமோ உயிர் போற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி ஒரு வேலையை செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த வேலையில வெற்றிங்கிறது கிடைச்சிருக்காது. இந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. இந்த 2025 தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. கண்டிப்பா இந்த மாற்றம் நடந்தே தீரும். ஏன்னா இந்த மாற்றம் முருகர் எடுக்கக்கூடிய மாற்றம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. உங்களுக்கு தை 1க்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களே, தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய 10 குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும். முதலாவது குட் நியூஸ், ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு பணவரவு அதிக அளவு வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க. இரண்டாவது குட் நியூஸ், நீங்க செய்யும் தொழில் மூலம் லாபம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. மூணாவது குட் நியூஸ், சொந்த ஊர்லயே ஒரு சின்ன வீடு கட்டி சந்தோஷமா வாழ போறீங்க. நாலாவது குட் நியூஸ், உங்களுக்கு சொந்தமா நிலம் வாங்க போறீங்க. அஞ்சாவது குட் நியூஸ், உங்க இல்லத்துல கடன் இல்லாம அன்போட வாழ போறீங்க. ஆறாவது குட் நியூஸ், புதிய நண்பர்களின் சந்திப்பு உருவாக போகுதுங்க. ஏழாவது குட் நியூஸ், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. எட்டாவது குட் நியூஸ், குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. 9வது குட் நியூஸ், நிம்மதியான உறக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்க இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிம்மதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உறங்க போறீங்க. 10வது குட் நியூஸ், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கை சேரும். உங்களுக்கான சொத்துக்கள், உங்க தாத்தா பாட்டி சொத்துக்கள் எல்லாம் உங்களிடம் சேரும். என்னங்க 10 குட் நியூஸ் மட்டும்தான் நடக்குன்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. இன்னும் பலவிதமான நல்ல விஷயங்கள் இந்த 2025 தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இதை யாராலும் தடுக்க முடியாது. இது முருகன் எடுத்த முடிவு. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. உங்கள் இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் எந்த ஒரு தங்கு தடையின்றி வெற்றி அடைய போகுதுங்க. நீங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தொழில் தொடங்குங்க. இந்த காலகட்டத்துல தொழில் தொடங்கினா தொழில வெற்றி மட்டும்தாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் ஒருத்தர மனசுல நினைச்சு தவிச்சிட்டு இருந்தீங்களா? அது யாரா வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனைவியா இருக்கலாம், நீங்க விரும்புற காதலியா இருக்கலாம், உங்க உற்றார் உறவினர்கள், தோழன் தோழிகள், அப்பா அம்மா, யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள பிரிஞ்சுட்டீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சுட்டீங்க. இது நாள் வரைக்கும் அவங்க போட்டோவை வச்சு நீங்க பாத்துட்டு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த தை 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான நபரை நீங்க சந்திக்க போறீங்க.
நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது. உங்க கையில பணமழை குவிய போகுதுங்க. அந்த பணமழைய நீங்க மட்டும் பயன்படுத்தாம மத்தவங்களுக்கும் கொடுத்து உதவ போறீங்க. மிகவும் அற்புதமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, தை 1க்கு பிறகு நீங்கள் மறுஜென்மம் எடுக்க போகிறீர்கள். முருகனை வணங்கி எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் நடக்கும். தோல்விக்கு இடமே கிடையாது. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. என்னங்க தனுசு ராசிக்கார நேயர்களே, இந்த 2024ல நான் படாத கஷ்டம் இல்ல, படாத துயரம் இல்ல. நீங்க வேற குட் நியூஸ், நல்லது நடக்குது, தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கைய பிரகாசமா இருக்க போகுதுன்னு சொல்றீங்களே, இது கண்டிப்பா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் நடந்தே தீரும். 100% கேரண்டி கொடுக்கறாங்க. முருகர் எடுக்கிற முடிவுங்க. நம்ம படைச்ச இறைவன் நம்மளுக்கு கொடுக்கிற முடிவுங்க. உங்க கடிகாரத்தை நேரா ஓட வைக்க போறாருங்க. நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையே தலைகீழா இருந்துச்சு. இனி வரும் காலகட்டத்துல நீங்களே எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களாங்கதாங்க இருக்கும். கெட்டதுக்கு இடமே இல்லைங்க. அதுதாங்க உங்க இல்லத்துல இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத உங்கள் காதல் மனைவி, உங்க அப்பா அம்மா, குழந்தைங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்க போறாங்க. உங்க இல்லத்துல அன்போடவும் பாசத்தோடவும் எல்லா நபர்களும் நடந்து கொள்ள போறாங்க. ஒரு கடன் இல்லா வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான முறக்கத்தோட வாழ போறீங்க. உங்கள் உடல் நிலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ போறீங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல்நல பிரச்சனை எல்லாம் காணல் நீர் போல காணாம போக போகுதுங்க. தொழில் ரீதியா எடுத்துக்கிட்டா இந்த நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைங்க, நீங்க புதுசா தொழில் தொடங்கிருப்பீங்க. ஒரு பொட்டி கடையா இருக்கலாம், ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா கூட இருக்கலாம். எந்த தொழில் தொடங்கி இருந்தீங்கனாலும் அந்த தொழில நீங்க பலவிதமான முயற்சி செஞ்சு பார்த்திருப்பீங்க. இதுல இந்த தொழில நம்ம வெற்றி பெறணும், இந்த தொழில் நம்பிதான் நம்ம குடும்பம் இருக்குதுன்னு நீங்க அந்த தொழில முழு மனதோட இறங்கி தொழில செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கடைசியில கடந்தது என்னமோ பார்த்தா தோல்விதான். கடனை வாங்கி முதல் போட்டு தொழில் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு கடைசியில மிஞ்சினது கடனாளி ஆனதுதாங்க. உங்களுக்கு இன்னும் வரும் காலகட்டத்துல கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி வியாபாரம் அமோகமாக இருக்க போகுதுங்க. வெற்றிவாக சூட போடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. இதை யாராலும் தடுக்கவே முடியாது. அரசு உத்தியோகத்திலையும் தனியார் உத்தியோகத்திலையும் தற்காலிகமா பணியாற்றிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இனி வரும் காலகட்டத்துல நிரந்தரமான பதவி கிடைக்க போகுது. படிப்புக்கு ஏற்ற வேலை இல்ல. இறைவா, நான் படிச்சது 2 டிகிரி படிச்சிருக்கேன், நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன். எனக்கு என் சொந்த ஊர்ல இந்த ஒரு 7,000 ரூபாய், இந்த 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலை கிடைக்கலையே. இந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போறத கூட நான் தப்பா நினைக்கல, கஷ்டப்படல. ஆனா அவங்க என்னை அப்படி கஷ்டப்படுத்துறாங்க. ஒரு நாள் உடல்நல சரியில்லைனா கூட லீவ் போடுறதுக்கு விடுறது இல்லைங்க. விடுப்புன்னு கேட்டா உனக்கெல்லாம் காய்ச்சலுங்கிற தனிப்பட்ட விஷயப்பா, விடுப்பு எடுக்க முடியாது, உனக்கொசரம் இன்னொரு ஆளை வேலைக்கா போட முடியும்னு உங்களை ஏளனமா பேசுவாங்க. என்ன பண்றது, நம்மளுடைய சூழ்நிலை பணத்துக்காக வேலைக்கு போயிட்டோம், கண்ணீர் சிந்திக்கிட்டு நம்ம வாழ்ந்துதாங்கன்னா ஆகணும் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தீங்களா? இனி வரும் காலகட்டத்துல உங்களை கஷ்டப்படுத்தினது எல்லாத்துக்குமே கடவுள் பதிலடி கொடுக்க போறாருங்க. நீங்க அதனால் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல வேலை, உங்க படிப்புக்கேத்த வேலை, கை நிறைய சம்பளத்தோட கிடைக்க போகுது. இதெல்லாம் நிச்சயமா நடக்கும். நீங்க கண்ணீர் மட்டும் விடாதீங்க. முருகனை நம்பினீங்கல்ல, அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். காரியத்தை செஞ்சாலும் முருகரை வணங்கி அந்த காரியத்துல முழு மனசோட இறங்குங்க. அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க, தோல்விக்கு இடமே கிடையாதுங்க. முருகா முருகா, நான் வாழ்க்கையில நல்லதே நடக்கணும். நான் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல, அந்த அளவுக்கு படாத கஷ்டம் பட்டுட்டேன். இனி வரும் காலகட்டத்திலேயாவது என் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், அதுக்கு நீதாப்பா வழிகாட்டணும்னு முருகரை வணங்கி முழு மனசோட முருகலை வழிபட்டு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையா செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துல வெற்றி நிச்சயம். ராசியில் பிறந்தவர்களோட நட்சத்திர பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாங்க.
முதலாவதாக மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு லாபம் உண்டாக போகுது. எதை செஞ்சீங்கனாலும், எந்த தொழில செஞ்சீங்கனாலும் அதுல லாபம் மட்டும்தாங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க. பணம் விஷயங்களை கையாள்வதில் கவனம் தேவை. உடன் இருப்பவர்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லும் போது கவனமாக இருக்கணுங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பி நீங்க சொல்லிருவீங்க. ஆனா இந்த உலகத்துல யாரும் நல்லவங்களே கிடையாது. எல்லாம் தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலவாதியாக இருப்பாங்க. அடுத்ததா பூராடம் நட்சத்திரம். இந்த ஆண்டு மனம் மகிழ்வுபடியாக எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய விஷயங்களா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. பண வரத்து பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. இல்லத்துல அன்பு நிறைந்த வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. மிகவும் சந்தோஷமான வாழ்க்கைய, கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க. உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த ஆண்டு எடுத்த காரியத்தை, எடுத்த செயலை செஞ்சு முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். தெய்வ வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மிகவும் சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்களும், பல நல்ல நல்ல மனிதர்களையும் சந்திக்க போறீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்க போகுதுங்க. பொருளாதாரத்துல இதனால் வரைக்கும் பொருளாதார ரீதியாக இருந்த பாதிப்பெல்லாம் படிப்படியாக காணல் நீரா மறைய போகுதுங்க. உங்கள் தகுதிக்கேற்ற புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உடல் நிலம் மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க. யோகா, பிரயாணம் போன்ற செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருகிக் கொள்ளுங்க. உங்களுக்கு பணி சுமை இருந்தா அது கண்டிப்பா குறைஞ்சிருங்க. நீங்க மத்தவங்களுக்காக வாழ்றதை விட உங்களுக்காக ஒரு நாள்ல 1 மணி நேரமாவது யோசிங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது. நீங்க உங்களை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டீங்க. மத்தவங்களுக்காக, மத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் அப்பா அம்மா, என் தொழில் செய்யற இடத்துல இருக்கிறவங்க முதலாளி நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களை பத்தி ஒரு நிமிஷம் கூட நீங்க கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. இனி வரும் இந்த 2025லயாவது நீங்க உங்களை பத்தி கொஞ்சமாவது, சரியா, 1% நீங்க உங்களுக்காக வாழ பழகுங்க. அது மிகப்பெரிய உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேரும். உங்களை பத்தி நீங்க நினைக்காம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுரும். குடும்பத்துல சகோதர சகோதரிகளின் மூலம், குழந்தைகளின் மூலம் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணம் ஆகாம இருந்தீங்கன்னா கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? தலைமுடி நரைச்சு போச்சு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்ல, கைகாலெல்லாம் வலி, 30 வயசு ஆயிருச்சு, வாழ்க்கையும் முடியற மாதிரி இருக்கு, நோய்வாய்ப்பட்டவ மாதிரி இருக்கே, ஏன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு கேக்குறீங்களா? இனி வரும் காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியான வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணிக்கோங்க. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு எந்த ஒரு பெண்ணையும் எந்த ஒரு ஆணையும் மனம் முடிக்காதீங்க. சொத்தும் காசு பணம் நாளைக்கு வரும், இன்னைக்கு போயிரும். ஆனா குணம் அப்படிங்கறது எப்பவும் ஒரே குணம் தாங்க, மாறிடுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. நல்ல பையனா பார்த்து, நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்குங்க. உடல் நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இருக்காதுங்க. இதனால் வரைக்கும் இருந்த உங்கள் உடல் இருந்த நோய்கள் எல்லாமே காணல் நீரா காணாம போயிருங்க. இதனால் வரைக்கும் நீங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் சோம்பேறித்தனமா நாளைக்கு செய்யலாம், அதுக்கு மறுநாள் செய்யலாம், வேலையை தள்ளி போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரும் காலகட்டத்துல சில்வண்டு மாதிரி துருதுருன்னு சுறுசுறுப்பா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, நான் செய்யறேன் அப்படின்னு ஓடி போய் அந்த செயலை செஞ்சு முடிப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புதம் வாய்ந்த வருஷமாதாங்க உங்களுக்கு இந்த வருஷம் இருக்க போகுது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்க போகுதுங்க. மிகவும் அற்புதமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மிகவும் அற்புதம் நிறைந்த வருஷமா உங்களுக்கு இந்த தை 1க்கு பிறகு இந்த 2025 இருக்க போகுதுங்க. மென்மேலும் சிறப்புகள் நிறைந்த வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறக்கு நீங்க இந்த சில பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குங்க. பல நல்லது நடக்க போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி சித்தர் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரவும். என் அதிர்ஷ்ட கிழமைகள்னு பாத்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன், வெள்ளி.
அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 6. இறைவா முருகா என்னை காத்துக்கொள் என்று எண்ணி வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையுடன் செய்யுங்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.